முகமது ரசூலுல்லா குழந்தை மனம் பாவமறியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதுல சக்கு சக்குன்னு மிதிச்சு காலில் முள்ளு குத்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ரத்தம் வலிவதை பார்த்து ரசிக்கக்கூடிய பெண் சைக்கோ இந்த உம்மு ஜமீல். ஒன்னும் செய்ய முடியாதுன்னாங்க. அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறைந்து விடுங்கள் மறைந்து விடுங்கள் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்படாதீங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு பெருமைக்குரியவன் பாருங்க. வர்றா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு மக்களே, எல்லா மனிதர்களும் ஏங்கி தவிக்கின்ற ஒன்று, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும், எதிரிகளே இல்லாத ஒரு உலகம் வேண்டும். உண்மையிலேயே எதிரிகள் இல்லாமல் இருக்கும்போது மனம் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது. எதிரிகள் காரியமாற்ற முடியாமல், காரியமாற்ற விடாமல் தடுக்கக்கூடிய ஆபத்துக்கள். எதிரிகள் முனைப்போடு உத்வேகத்தோடு செயல்பட ஒரு மூமினை விடாமல் அவனை முடக்கி போடக்கூடிய தீய சக்திகள். எதிரிகள் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு அச்சப்பாட்டை தரக்கூடிய ஒரு காரணிகள். இந்த எதிரிகளுடைய அடக்குமுறை எந்த அளவுக்கு மோசமானது என்றால், வரலாற்றில் ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி வசீஃபாவை சொல்லி விடுகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரிகளில் பிரதானமானவன் அபூ லஹப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை கூட பிறந்த சகோதரன். ஆனாலும் துளிகூட பந்தபாசமோ கழிவிறக்கமோ ஒரு தந்தை இல்லாத ஒரு யத்தீமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அரவணைப்போ ஆறுதலோ இல்லாத பாவி. அவனுக்கு நிகராக அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் ரொம்ப கொடூரமானவள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் தம்பதியர் சகிதமாக சாப வார்த்தைகளை அல்லாஹு தஆலா சூரா லஹபில் இறக்கியிருக்கிறார். தப்பத் யதா அபி லஹபின் வ தப்புன்னு சொல்லி நம்ம ஓதுறமே சூரா லஹப். இந்த லஹபு வெறுமன்ன அபூ லஹபை மட்டும் சாடவில்லை, அபூ லஹபை மட்டும் சாபமிடவில்லை, அவனோடு சேர்த்து அவனுடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா சாபமிடுகிறான். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு பொம்பளை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்தா இந்த உம்மு ஜமீல். அவ பேர் ஆக்சுவலா உம்மு ஜமீல்னு சொல்றாங்க, அருவாவுன்னு சொல்றாங்க. அவ உண்மையிலேயே அருவா மாதிரி தான் இருந்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்ட ஷைத்தான்களில் இவளும் ஒருத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மன அமைதியை குலைக்கக்கூடிய காரியங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொற்பாதங்கள் முள்ளால குத்தப்படுவதை பார்த்து ரசிப்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறதுல அலாதி ஆனந்தம் கொண்டவள். அதனால் அவ செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்படியே முற்களை பாதைகள் அப்படியே பரப்பி வைப்பா. பரப்பி வச்சு தரை போல காட்சி தர செட்டிங் அமைப்பா. செட்டிங் அமைச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பாதை வரும் பாதையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முஹம்மது ரசூலுல்லா குழந்தை மனம் பாவமறியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதுல சக்கு சக்குன்னு மிதிச்சு காலில் முள்ளு குத்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ரத்தம் வலிவதை பார்த்து ரசிக்கக்கூடிய பெண் சைக்கோ இந்த உம்மு ஜமீல். ஒரு முறை அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த சூரா லஹப் இறங்கிச்சு பாருங்க. தப்பத் யதா. இந்த தப்பத் யதா இறங்கின உடனே வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவி, அவளுக்கு முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான் இருக்குது, அவளும் நரகத்தில் புகுவாள் என்ற இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அல்லாவிடமிருந்து எனக்கு சாப வார்த்தையா, அதுவும் முகம்மதுடைய வாயால் நான் சாபம் விடப்பட்டேனா, சபிக்கப்பட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில அழிக்கணும், நவுதுபில்லா அழிச்சரணும்னு சொல்லி இத்தா பெரிய கல்லு, அல்லாஹ் பாதுகாக்கணும், இவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு என்ன செய்யறான்டா வேகமாக வருகிறாள். சகோதரர்களே, வேகமாக வருகிறாள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பேசி கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அவ வரக்கூடிய மாதிரியை பார்த்துட்டு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், பெரிய கல்லை தூக்கிட்டு உம்மு ஜமீல் வருகிறாள், யா ரசூலல்லாஹ் மறைந்து கொள்ளுங்கள் மறைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறார், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு. ரசூலுல்லாஹ் முடியாதுன்ட்டாங்க, நான் மறைய மாட்டேன், நான் ஏன் மறையணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமாவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் தயவு செய்து மறைந்து விடுங்கள், அவள் ஏதாவது ஒன்றை உங்களை செய்துவிடக் கூடும், மறைந்து விடுங்கள் மறைந்து விடுங்கள். ஒன்னும் செய்ய முடியாதுன்னாங்க. அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறைந்து விடுங்கள் மறைந்து விடுங்கள் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்படாதீங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னாங்க. அல்லாஹு அக்பர்.
அல்லாஹ் எவ்வளோ பெருமைக்குரியவன் பாருங்க. வர்றா, பக்கத்துல வர்றா, வந்துட்டு மன் சாஹிபுக்க, உங்களுடைய தோழர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா, உங்களுடைய நண்பரை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ரசூலுல்லாஹ் அங்கதான் நிக்கிறாங்க. அப்படியே விளவெடுத்து போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, விளவெடுத்து போனாங்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு என்ன செய்யறா, குருடி மாதிரி இங்க முகம்மது எங்க, உன் தோழர் முகம்மது எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்படியே தயங்குறாங்க. தயங்கிட்டு ஒன்றை தானே கேட்கிற எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேல கை காட்டுறாங்க. அல்லாஹ்வே அறிந்தவன் சொல்லி சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, அப்படி நிக்க வச்சே அல்லாஹு தஆலா கண்ணில காட்டாத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. நிற்கும் நேரமே அவருடைய கண்களை குருடாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாத்தினாங்க. அப்ப எதிரிகள் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒண்ணு. இப்படி நம்மளை அல்லாஹு தஆலா எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கணும். அவன் சூழ்ச்சி செய்ய வரக்கூடிய நேரமெல்லாம் அவன் சூழ்ச்சிகள் வலுவிழந்து போக வேண்டும், பலகீனமடைந்து போக வேண்டும். அவன் தந்திரங்கள் மந்திரங்கள் செய்யும் காலமெல்லாம் அந்த தந்திரங்களும் மந்திரங்களும் எந்த விதமான ஒரு 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 சக்தி பெறாத, ஒண்ணுக்காகாத, உபயோகம் இல்லாத செத்த பாம்பாக ஆக வேண்டும் எனில், நீங்க இந்த ஆஷ்ராவுடைய தினத்துல பர்டிகுலர் ஒரு துவாவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க. அந்த துவா என்ன தெரியுமா? யா சாமிஅ தஅவதி மூஸா வ ஹாரூன் யௌம ஆஷூரா. யா சாமிஅ தஅவதி மூஸா வ ஹாரூன் யௌம ஆஷூரா வஹ்ஃபظ்னி மினல் உத்வானி வல் அதுவ் வஸல்லி அலா ரசூலிக சய்யிதுனா முஹம்மதி வாலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மைன். ஸலவாத்தை மட்டும் மறக்காதீங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் துவாவை இதை எத்தனை முறை ஓதணும்னா 7 முறை ஓதணும். 7 முறை ஓதணும். அவனுடைய நாடி நரம்புகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அனைத்திலையுமே அல்லாஹு தஆலா பலகீனத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா நாம இதை 7 முறை ஓதி ஸலவாத்து முன்பின் ஓதிக்கொள்ளணும். ஸலவாத்து ஓதலைன்னா துவா எந்த விதமான வேல்யூவிலும் தராது. அதனால ஆஷுராவுடைய நாள்ல நோன்பிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய, அதுவும் எதிரிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் இது அதிமுக்கியத்துவம் பெறுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க. எதிரிகள் இல்லாத ஒரு நல்ல எல்லா மக்களும் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு எங்கள்கிட்ட இருக்கணும். எந்த வகையான பாதிப்புகளும் யாரும் தரக்கூடாது அப்படின்றது துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.